அதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீரா வந்து ஷீலாவ சமாதானம் பண்ணுவாங்க. அப்போ அன்எக்ஸ்பெக்டடா மீரா வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நெனச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கிடுவாங்க. அந்த டைம்ல ஷீலா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களோட நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுவாங்க. ஒரு முத்தம் குடுப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சரி நான் கிளம்புறேன். மீரா வந்து ஷீலாவ சமாதானம் பண்ணிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்ணு, அவங்க பையன் அப்படியே கைய கட்டிக்கிட்டு அவங்க அவங்க ஏன்னா வீட்ல இருக்க மாட்டாங்கல்ல. மார்னிங்கே யார்கிட்டயும் சொல்லாம போயிடுவாங்க. அதனால அவங்க வாசப்படிய பார்த்த மாரி 2 பேரும் கை கட்டிட்டு இப்படியே நின்னுட்டுருப்பாங்க. கரெக்ட்டா மீராவும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வருவாங்க. 2 பேரும் அந்த பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு, இவங்க "ஏன்டி இப்படி நின்னுட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "எங்கம்மா போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்பாங்க. "நான் எங்க போவேன்? ஷீலா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதுக்கு இப்ப காலையிலயே அங்க போன?" "இல்லடி நேத்து ஃபங்ஷன்ல அந்த மாரி நடந்துருச்சு இல்லையா? அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோனோன்னு நெனச்சேன். ஸோ அதனால நான் என்னோட டால்ஃபின போய் சமாதானம் பண்றதுக்காக போனேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை இதுல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஏன் எங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்திலிருந்தே நான் ஒரு மாதிரியா இருந்தேன். அவ என்ன நெனைக்கிறாளோ? எப்படி இருக்காளோ? எந்த அளவுக்கு அவள நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம்ன்னு தெரியாம நானே அந்த கன்ஃப்யூஷன்ல இருக்கேன். இதுல நான் உன்ன நீ என்னடான்னா படுத்து தூங்கிட்டு இருந்த. அவனும் தூங்கிட்டு இருந்தான். உன்ன எழுப்பி நான் இந்த மாரி போறேன்னு சொல்லிட்டு போணுமா? நான் ஏன்டி உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டு போணும்? நான் பெர்மிஷன்லாம் கேட்டு போ முடியாது. நான் போவேன். என் இஷ்டம். உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? நீ மாட்டும் அங்க போயிட்டு இவ்வளோ லேட்டா வர. நான் காலேஜ் போணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சியாம்மா? லஞ்ச் செஞ்சியாம்மா? அப்படி கேட்பாங்க. ஏன்டி உனக்கு லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன தேடி இருக்க. மத்தபடி அம்மா காலையில எங்க போனாங்களேன்னு தேடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ச்சே! நீ எங்க வேணா போ. எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு குடுத்துட்டு போ. இப்ப நான் பசியோட காலேஜ் போணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்க பொண்ணு. அப்படியே உங்க பையன டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. என்னடா உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லு. நீ ஏன் இவ்வளோ சைலண்டா இருக்க? அதான் என் பங்குக்கு சேர்த்து அவளே பேசிட்டு இருக்காளா. அப்புறம் என்னம்மா? காலேஜுக்கு டைம் ஆகுதும்மா. பிரேக்ஃபாஸ்ட் போடுமா. வயிறு எம்ப்டியா இருக்குமா. ஏன் உங்க டால்ஃபின் எங்க போயிட போறாங்க? அங்க தானே இருப்பாங்க. அப்புறம் போய் பார்த்துக்கிட்டா ஆகாதா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டேய்! வர வர உங்க 2 பேருக்கும் வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் கூட அம்மாங்கிற ரெஸ்பெக்ட்டே இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ம். இருங்கடா நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தானே வேணும்? ஒரு 2 நிமிஷம் இருங்க மேகி செஞ்சு தரேன். என்னது மேகியா? அப்படிம்பாங்க. ஏன் மேகிலாம் சாப்பிட மாட்டியா? அம்மா எனக்கு மேகி எல்லாம் வேணாம். எனக்கு சுட சுட தோசை வேணும் அப்படின்னு அவங்க பையன் அடம் பிடிப்பாங்க. அவங்க பொண்ணு எனக்கு இட்லி வேணும்னு அடம் பிடிப்பாங்க. டேய்! என்ன டைம் ஆச்சுன்னு சொல்றீங்க. நீ என்னோட தோசை வேணுங்கிற, நீ என்ன இட்லி வேணுங்கிற. ஏதாவது ஒண்ணு தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் மேகி செஞ்சு தரேன். இல்லன்னா வெளில போய் சாப்பிட்டுக்கோங்க போங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அம்மா. சரிம்மா கோச்சிக்காதம்மா. ஏதாவது செஞ்சு குடும்மா. ஆனா மேகி மட்டும் வேணாம்மா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி ஓகே. உட்காருங்க 2 பேருக்கும் நான் தோசையே ஊத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு தோசை ஊத்தி பொடி போட்டு குடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூசுவல் எல்லா எல்லா நாளும் போல அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. இவங்க காலேஜ் போயிடுவாங்க. இவங்க வீட்ல இருந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு, பால்கனியில நின்னு மீரா கூட மீரா வந்து ஷீலா கூட பேசிட்டு இருப்பாங்க. "நீ என்ன பண்ண? என்ன சமைச்ச?" அப்படிங்கிற மாரி. நார்மல் டாக் இதுதானே இருக்கும் அவங்களுக்குள்ள. பெருசா வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. லஞ்சுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இந்த மாரி கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், "சரி ஓகே. நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க. கொஞ்ச நேரம் போய் தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரின்ட்டு இவங்களும் போயிடுவாங்க. இவங்களும் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா சாப்பிட்டுட்டு, லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கையும் கொஞ்சம் பிஸியா பார்த்துட்டு, ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லா அப்படியே போயிடும். 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஷீலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வீட்ல வீட்ல இருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கீழ வருவாங்க. கீழ வரும்போது படிக்கட்டு ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்ததுல அவங்களுக்கு கொஞ்சம் முதுகுல நல்லா அடிபட்டுரும். ஸோ முதுகுல நல்லா அடிபடவும் அவங்க அவங்களால எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க முடியாம ஆனா வீட்ல தானே எல்லாரும் இருப்பாங்க. அவங்க விழுந்ததும் அதாவது வீட்டுக்குள்ள படிக்கட்டு தான். ஸ்டெப்ஸ் இல்ல. வீட்டுக்குள்ள. ஸ்டெப்ஸ்ல விழுந்திருந்தா அவ்வளோதான். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த படிக்கட்டுல வந்து விழுந்துருவாங்க. அதாவது அவங்க வாசப்படிலருந்து கொஞ்சம் தாண்டி வரும்போது 1 ஸ்டெப், 2 ஸ்டெப் அந்த மாரி இருக்கும்ல. அதுல ஸ்லிப் ஆயி விழுந்துருவாங்க. கொஞ்சம் பலமா அடி விழுந்துரும். அவங்க பொண்ணு உடனே ஓடி வந்து, "ஐயோ! அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் அவங்க தூக்கிட்டு போயி வீட்ல உட்கார வச்சு அவங்களுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி விடுவாங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் இவங்க உடனே அவங்க பொண்ணு
ஷீலாவோடைய பொண்ணு உடனே மீரா அவங்களோட பொண்ணுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அம்மா கீழே விழுந்துட்டாங்க, நான் இன்னைக்கு என்னால் காலேஜ் வர முடியாது, ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஏதாவது கொடுத்தா நீ என்கிட்ட சொல்லு அப்படிம்பாங்க. என்னாச்சு ஆன்ட்டிக்கு, ஆன்ட்டி கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு ஃபோனில் சொல்லுவாங்க. உடனே இதை மீரா கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, உங்களோட ஷீலா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கீழே விழுந்துட்டாங்களாம்மா அப்படி சொல்லுவாங்க. என்னடி சொல்ற அப்படின்ட்டு உடனே பதறி அடிச்சு அங்கேருந்து ஓடி வருவாங்க. அதை அவங்க பொண்ணு பார்த்துட்டு என்ன இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி வருவாங்க. இவங்களுக்கும் அவங்க ஆண்டி இல்லையா, அவங்க மேலேயும் பாசம் இருக்கும்ல. சரின்ட்டு ஓடி வருவாங்க. 2 பேரும் வந்து அவங்கள பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஆயில்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுருப்பாங்க. இவங்க வந்ததும் ஏ என்னாச்சு, எப்படி கீழே விழுந்த, உடம்பு எப்படி இருக்கு, ரொம்ப கன்சர்னாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஏய் 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 இரு இரு, என்ன, ஏன், ஒன்றும் இல்லை, கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான், இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை, லைட்டாக இடுப்பில் தான் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நல்லா பலமாக விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து அடம் பிடிப்பாங்க. சொன்னா கேளு மீரா, எதுவும் இல்லை, எனக்கு அடியெல்லாம் எதுவும் படலை, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் வயசாகி போச்சு இல்லையா, லேசாக கீழே விழுவும், லேசாக அடிபட்டிருக்கு, அதான் மூவ் அப்ளை பண்ணியிருக்கா இல்லையா, சரியா போயிடும், ஒரு வேளை சரியா போகலைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாம், நீயே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அது வரைக்கெல்லாம் முடியாது, நீ எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்ப, இல்லை நம்ம போகலாம், வா வா கூட்டிகிட்டு போ, வா போகலாம் ப்ளீஸ், எனக்காக வா. ஐயோ சொன்னா கேளு மீரா, எனக்கு எதுவும் இல்லை, நிஜமாவா, உனக்கு ஒண்ணுமே இல்லையா, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, நான் நல்லா தானே இருக்கேன், உனக்கு முன்னாடியே தானே இருக்கேன், உனக்கு தெரியலையா அப்படி சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு ரொம்ப பெயினா இருக்குல்ல, நீ எப்படி அந்த பெயினெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் சொன்னா கேளு, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கு மீரா ஷீலா இருந்துட்டு ஐயோ மீரா நான் சொல்றது கேளு ப்ளீஸ், எதுக்கு இப்படி சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிற, அண்டு பாரு உன் ஃபேஸ் எல்லாம், இதுக்கெல்லாம் போய் ஏன் கண்ணெல்லாம் இப்படி கலங்குற, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லை, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சொன்னா கேளு மீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கையை பிடிச்சி, நான் சொல்றேன்ல, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சரியா, அது சரியா போயிடும், இங்கே பார் மூவ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மல் ஆயிடுவேன், நீ தேவையில்லாம அது இதுன்னு நினச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கன்சர்னா பேசிட்டு இருக்கிறத அவங்க பொண்ணுங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு, இங்க என்ன நடக்குது, உனக்கு ஏதாவது புரியுது, உனக்கு, ம்ஹும் 2 பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், "அம்மா" அப்படின்னு சொல்லி மீராவுடைய பொண்ண கூப்பிடுவாங்க. "என்னடி?" அப்படிம்பாங்க. "இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாரி எனக்கு தெரியலையேம்மா. ஏன் ஆன்ட்டிக்கு இவ்ளோ கன்சர்ன் உனக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. "ஏய், அவ பாவம்டி, கீழ விழுந்திருக்கா. அவளுக்கு எவ்ளோ வலி இருக்கும். நீ என்ன எருமை மாடு மாரி தானடி இருக்க?" அப்படிம்பாங்க. "அம்மா, என்ன இந்த சிங்கிள் கேப்ல எருமை மாடுன்னு சொல்லிட்ட?" அப்படிம்பாங்க. "ஏய் அப்படி இல்லடி, நீ இள ரத்தம், உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ நல்லா இருப்ப, நீ எல்லாம் ஓடுற பாம்பையே பிடிக்கிறவ தானடி, அந்த ஏஜ் தானே உனக்கெல்லாம், உனக்கெல்லாம் நீ கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதடி, ஸ்ட்ராங்கான உடம்பு இல்லையா உனக்கு, அதுவும் நல்லாவே நீ தெம்பா தானே இருக்க, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், நல்லா தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, நான் உன்னை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டி, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள், அயன் கேர்ள், அதனால தான் நான் சொன்னேன் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ட்டு. அம்மா அப்படிம்பாங்க. இல்லடி உண்மையதான் சொல்றேன், உனக்கு எதுவும் ஆகாது, நீ ஃபர்ஸ்ட் கம்முனு இரு, ஏதாவது நொய்யு நொய்ன்னு பேசிட்டு இருக்காத, இவ வேற கீழே விழுந்துட்டா நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற புதுசா ஏதோ ஒரு டென்ஷனை பண்ணிட்டு இருக்காத, சும்மா இரேண்டி அப்படிம்பாங்க. இருமா, நீ வீட்டுக்கு தானே வருவ, நான் அங்க கவனிச்சுக்கிறேன் அப்படிம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீராவுடைய பொண்ணு கவனிச்சுக்கோ, அங்கதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிஜமா உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் கேட்பாங்க. "அப்பா மீரா, சொல்றத கேளு, நான் நல்லா தான் இருக்கேன், இங்க பாரு, ஏன் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல இருக்கு, ஆனா உனக்கு வலிக்கும்ல, கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் போய் யாராவது கஷ்டப்படுவாங்களா? சின்ன குழந்தையா? ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. "நிஜமாலுமே வா" அப்படின்னு கேட்பாங்க. "அப்பா ப்ளீஸ் மீரா, என்னால முடியல" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி சரி சரி சரி, ஓகே ஓகே, ஆ ம் நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது" அப்படிம்பாங்க. "என்ன? சொல்லு."
உனக்கு கீழ விழுந்திருக்கு இல்லையா? உனக்கு அடி வேற பட்டிருக்கு. நான் இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட இருந்து பார்த்துக்கட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. அடி பிச்சு புடுவேன் பிச்சு. உன் வேலையெல்லாம் யார் பாப்பா? இங்க உட்காந்து நீ என்ன ஓட்ட போறியா? அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல, இல்ல. நான் இங்க உட்காந்து அங்க உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு பதிலா இங்க உட்காந்து வேலை பார்க்க போறேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் காலேஜ் போயிடுவாங்க. நீ தனியா தானே இருப்ப. அ எப்படியும் அண்ணா கூட வரமாட்டாரு அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாவா? ஆமா. உன் ஹஸ்பண்ட் எனக்கு அண்ணா அப்படிம்பாங்க. ஓ! அப்படி. சரி ஓகே. அவரும் வரமாட்டாரு. ஈவினிங் தான் வருவாரு. அது வரைக்கும் நான் உன் கூட இருந்து பார்த்துக்கிறேனே. உனக்கு தான் முதுகுல அடிபட்டுருக்குல்ல. உன்னால எந்திரிக்க முடியாது. ஸோ நான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நானே உனக்கு கொண்டு வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஏன் நீ இப்படியெல்லாம் பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? என்னப்பா எனக்கு இது கூட தர மாட்டியா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டு வரலன்னு சொன்னத நான் ஒத்துக்கிட்டேன்ல. அப்ப இதுக்கு நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தான் நீ இப்படி நடந்துக்கிற? ப்ளீஸ் எனக்காக அட்லீஸ்ட் இதையாவது பண்ணேன். நான் உன் கூட இருந்து உன்ன பார்த்துக்கிறேனே. அப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. ம். விடமாட்டேன்ல. ம்ஹ்ம். நான் உன் கூடயே இருக்கேனே ப்ளீஸ் அப்படிம்பாங்க. உடனே அவங்க பொண்ணு அவங்களுக்கு, அம்மா அப்படிம்பாங்க. ஏய்! நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் வீட்ல பேசிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுடி அப்படிம்பாங்க. ம். என்னமோ பண்ணு. ஃபர்ஸ்ட்டு நான் கெளம்பணும். அதுக்கப்புறம் நீ உன் லேப்டாப் எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க உட்காந்துக்கோ. ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு வரியா? அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் குடுத்துறியா? அப்படிம்பாங்க. நான் குடுத்துடுறேன் ஆன்ட்டி அப்படின்னு அவங்க பொண்ணு, ஷீலாவோட பொண்ணு சொல்லுவாங்க. ம். மறக்காம குடுத்துரு. இல்ல நான் செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்பா நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு கீழ போகும்போது தான் விழுந்துட்டேன். அத நான் சாப்பிட்றேன். நீ போயிட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, பசங்கலாம் காலேஜ் போனதுக்கப்புறம் அண்ணாவும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம், "நீ உன்னோட லேப்டாப் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். ஓகே. நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குடு 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 குடுன்னு ஓடிருவாங்க. அங்க போயிட்டு ஃபாஸ்ட்டா வேலைய முடிச்சுட்டு, அவங்களோட சிஸ்டத்த எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்துப்பாங்க. இங்க உட்காந்துட்டு வேல பார்த்துக்கிட்டு, அவங்களையும் பார்த்துக்கிட்டு, வேலையும் பார்த்துக்கிட்டு, அவங்களையும் பார்த்துட்டு, கொஞ்சம் ஜாலியா அந்த நாள் ஃபுல்லா நல்லா கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, மூவி பார்த்துக்கிட்டு, சாங்ஸ் கேட்டுக்கிட்டு 2 பேரும் இவ்ளோ நாள் பார்த்தீங்க அப்டின்னா, மோஸ்ட்லி அவங்க அவங்க வீட்ல இருப்பாங்க. இவங்க இவங்க வீட்ல இருப்பாங்க. பால்கனில தான் பார்த்து பார்த்து கஞ்சாடிலும், கை ஜாடியிலும் பேசிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டே ஃபுல்லா வெளில போறது வந்து வேற. வெளில போகும்போது ஓகே. பட் வீட்ல ரிலாக்ஸா, பொறுமையா, அவங்களுக்கு புடிச்சத செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, மூவி பார்த்துக்கிட்டு, சாங்ஸ் கேட்டுக்கிட்டு, 2 பேரும் ஒண்ணா உட்காந்துட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, காமெடியா ஏதாவது பேசிக்கிட்டு, அதுவும் நம்ம மீரா சொல்லவே தேவையில்ல. பயங்கர காமெடி பண்ணுவாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாரி காமெடி பண்ணிக்கிட்டு, ஷீலாவ நல்லா சிரிக்க வச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அந்த டே ஃபுல்லா ஓரளவுக்கு அப்படியே அவங்களுக்கு புடிச்ச மாரி செஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு, அந்த டே ஃபுல்லாவே ஈவினிங் வரைக்கும் போயிடும். ஈவினிங் போனதுக்கப்புறம் மீரா வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்போ ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆகும். டல் ஆனதும் அத அவங்க நோட் பண்ணிடுவாங்க. ஷீலா நோட் பண்ணிட்டு, "என்னாச்சு? ஏன் ஃபேஸ் இவ்ளோ நேரம் நல்லா க்ளோவிங்கா இருந்துச்சு. இப்ப என்னாச்சு?" "இப்போ டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகணும்ல, அதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இதுக்கு ஏன் அப்ப வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்க போறியா?" "இங்கேயே இருந்துக்கலான்னு தான் இருக்கு. ஆனா இருக்க முடியாதுல்ல, போணும்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். தெரியுதுல்ல, போ. அங்க பசங்கலாம் வந்திருப்பாங்க. ரொம்ப களைப்பா வேற இருப்பாங்க. உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படி சொல்லுவாங்க. ம்ஹ்ம். "நான் லஞ்ச் டின்னர் செஞ்சு வச்சுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நைட்டுக்கு டின்னர் தேவையானது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டே போவாங்க. "ஏன் நானே பார்த்துப்பேன்ல." "இல்ல, இல்ல பரவால்ல. நானே பார்த்துட்டேன். நீ ஃபுல் ரெஸ்ட் எடு. ஆனா, நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம். நீ அங்கேயே இருந்து பாரு. நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்? நான் என்ன உனக்கு அவ்ளோ கஷ்டம் குடுக்குறேனா? நான் என்ன உனக்கு அவ்ளோ தொந்தரவு குடுக்குறேனா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அப்புறம் என்ன திடீர்னு வர வேணாம்னு சொல்ற? ஓ! அப்ப நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கல. அதனால தானே வர வேணாம்னு சொல்ற?" அப்படின்னு. "நான் அப்படி சொல்லலப்பா." "பின்ன வேற எப்படி சொல்ற?" "நீ அப்படிதான் சொல்ற. நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கல. உன் கூட இருக்கிறது பிடிக்கல. அது இல்லாம நான் உன் கூட இருந்தா உனக்கு போர் அடிக்குதுன்னு நெனைக்கிறேன். அதனால தானே நான் வர வேணாம்னு சொல்ற. நான் உன்ன ஏதாவது தொல்ல பண்றேனா? அதனால தான் நீ அப்படி சொல்ற. என்னால இன்னைக்கு டே ஃபுல்லா உனக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீ இப்படி சொல்ற." ஏய் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஏன் நான் ஸ்டாப்பா பேசிட்டு போயிட்டுருக்க. கொஞ்சமாவது கேப் விடு." "இல்ல, இல்ல. நான் வர்றது உனக்கு பிடிக்கல. என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கல. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது பிடிக்கல. நான் இங்க பண்ணது உனக்கு பிடிக்கல. நான் உன் கூட இருந்ததுமே பிடிக்கல. இந்த நாள் ஃபுல்லாவே நீ வேண்டாத வெறுப்பா தான் என் கூட இருந்திருக்க. அப்படிதானே?" அப்படி கேட்பாங்க.
அப்பா! நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. தாயே அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. சரி என்ன உனக்கு நாளைக்கு வரணும் அவ்வளோதானே? சரி போயிட்டு நாளைக்கு வா. அப்போ என் இம்ச தாங்க முடியாம இவ்ளோ பேசுறது கேட்கறது தாங்க முடியாம போனா போதுன்னு வர சொல்ற. அதானே? வா! இப்படி சொன்னா, அப்படி சொல்ற, அப்படி சொன்னா, இப்படி சொல்ற. நான் என்ன சொல்லணும் அப்படி சொன்னா. என்னமோ சொல்லு. அதான் வர வேணான்னு சொல்லிட்டியே அப்படின்னு கேட்பாரு. நான் அப்படி சொல்லல மீரா. அப்படி சொன்னா, வேற எப்படி சொல்ற? அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ! ஏன் தான் இப்படி குண்டக்க மண்டக்க பேசுறியோ எனக்கு தெரியல. இந்த குண்டக்க மண்டக்கெல்லாம் வேணாம். எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. சரிம்மா, தாயே மன்னிச்சுக்கோ. நான் பண்ணது தப்பு தான். நான் இன்னைக்கு டே ஃபுல்லா உங்க கூட ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த நாள் போனதே எனக்கு தெரியல. இந்த நாள் மாரியே எல்லா நாளும் இருக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் முடியாது இல்லையா? ஸோ நீ வீட்டுக்கு போயிட்டு, நீ நாளைக்கு முடிஞ்சுச்சு அப்டின்னா வா. ஏன் நான் அத சொன்னேன்னா, இன்னைக்கு நீ என் கூட இருந்ததுனால பாரு உனக்கு எவ்ளோ வேல பெண்டிங் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் அப்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் அப்டின்னு சொல்லுவாங்க. ம். சரி, உன் விருப்பம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அப்டின்னு கேட்பாங்க. ஆ அதுக்காக நீ எதுவும் சொல்ல மாட்டியா என்னைய? ஆமாமாமாமா, வேணாம்மா, ஆரம்பிக்காத. சொல்றதுக்கு இல்ல. நீ என்ன சொல்றியோ நான் அத கேட்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அத நான் சொல்றேன். நீயும் கேளு. சரியா? இப்போ போயிட்டு சமத்தா பிள்ளைங்களுக்கு, அண்ணாவுக்கு சமைச்சு குடுத்துட்டு ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறமாவது கொஞ்சம். நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ வா. இங்க வேலைய பார்த்துட்டு இன்னைக்கு நாள் எப்படி போச்சோ, அதே மாரி நாளைக்கும் நாம 2 பேரும் சேர்ந்தா ஒண்ணா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா. ஓகே மை டியர் டால்ஃபின் அப்படிம்பாங்க. ம். சரிதான். இம்சன்னு உனக்கு நான் தெரிஞ்சு பேர் வச்சேனோ, தெரியாம பேர் வச்சேனோன்னு தெரியல. ஆனா நல்லா உனக்கு சூட் ஆயிடுச்சு அப்டிம்பாங்க. ஆமால்ல. தேங்க் யூ, தேங்க் யூ அப்டிம்பாங்க. சரி, சரி இருக்கட்டும். என்ன இப்ப கிளம்புற ஐடியா இருக்கியா? இல்ல இப்படியே உட்காந்து 2 என் கூட வாக்குவாதம் பண்ணலான்னு இருக்கியா? அப்டி கேட்பாங்க. என்ன? அப்ப இவ்ளோ நேரம் நான் உன் கூட பேசினதெல்லாம் வாக்குவாதம் பண்ண மாரி இருக்கா? அப்டி கேட்பாங்க. ஐயோ! ராமா! மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்தா. ஏய் என்னால சத்தியமா முடியல. நீ போனா போ, இல்லன்னா இங்கேயே இரு. நான் எதுவும் சொல்லல. தாயே என்ன ஆள விடு அப்டிம்பாங்க. உடனே அவங்க சிரிச்சுட்டு, நான் சும்மா சொன்னேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி நான் கிளம்புறேன். சரியா? லஞ்ச் சாரி டின்னர் ரெடியா இருக்கு. சாப்பிடு. மறந்துடாத. மறக்காம சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஈவினிங் ஒரு வாட்டி ஆயில்மெண்ட் போட்டுக்கோ. சரியா? அப்படின்னு சொல்லுவாங்க மீரா. ம். சரிங்க மேடம். நீங்க சொல்ற மாரியே நான் கேட்கிறேன். உத்தரவு அப்படிம்பாங்க. சரி ஓகே. பாய் அப்படிம்பாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட டோர் வரைக்கும் போய் பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களும் சாப்பிட போயிட்டாங்க. நானும் எனக்கு வேற வேலை இருக்கு பார்க்க போறேன். நீங்களும் ஸ்டோரிய கேட்டுட்டு தூங்க போங்க. ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். குட் நைட்.